Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 573 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த மெர்மைடு கேஃபேவை காட்டுறாங்க. அங்க ஷேர்லி கேமியை கூப்பிட்டு நீ போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாம்பா, உடனே கெஃபேல இருக்க மத்தவங்களும் நாங்களும் போகணும்பாங்க. அத்தனை பேர் போனா கெஃபேவை யார் ரன் பண்றது, கடையை மூடித்தான் ஆகணும் போலயே. சரி ஒன்னும் பஞ்சாயத்து இல்லம்பா. ஆக்சுவலா அந்த ஹோடி இருந்ததுனால தான் டூரிஸ்டுங்க எல்லாம் வரது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன்னா அவங்கள தான் அவன் பாதியிலேயே மடக்கி அடிமைகளா மாத்திட்டானே. சோ அவன் போனதுனால கண்டிப்பா இனிமேட்டு கூட்டம் அள்ளும். அதனால உங்களோட பெஸ்ட்டை இந்த கெஃபேல நீங்க காமிக்கணும், ஓகேவா கேர்ள்ஸ்? என்ன உடனே கண்டிப்பா மேடம் தட்டி பிரிப்போம்பாங்க. சரி ரைட்டு போய் தொலைங்க. என்ன உடனே எல்லா லூஃபியை பார்க்க கிளம்பிடுவாங்க. அப்ப கேமி அங்க கிறிஸ்டல் பால் உடைஞ்சிருக்கத பாப்பான். அதுல தானே ஷைர்லி ஃபியூச்சரை பார்த்துட்டு இருந்தா. இனிமேட் எனக்கு அது தேவைப்படாது, நான் ஃபியூச்சரை பார்க்க போறதில்ல நீர்வா. என்னன்னா அவ பார்த்த வரைக்கும் ஸ்டார் ஹேட் லூஃபி இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டையே அழிக்க போறான் அப்படித்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா நம்ம பையன் தான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி என்னோட விஷன் வந்து தப்பா இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலாம்பா. ஆனா கேமிக்கு நல்லாவே தெரியும் அவ என்ன கணிச்சாலுமே அது பெர்ஃபெக்ட்டா அப்படியே நடக்கும்னு. அதனாலதான் மத்தவங்களை விட அவ ரொம்பவும் பயந்துட்டு இருந்தா. ஆனா அவ கணிச்சது இப்ப நடக்காட்டியுமே நாளைக்கு நடக்கலாம், இல்ல ஒரு மாசம் கழிச்சு நடக்கலாம், இல்ல ஒரு வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்ல 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும், நடக்காம எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம சொன்னது அக்யூரேட்டா இல்லன்னு சொல்லி அவ மனசை அவளையே தேத்திக்கிறா. உடனே கேமி இருந்துட்டு கண்டிப்பா லூஃபி அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவா. உடனே ஷைர்லி உன் ஃப்ரெண்ட்ஸை தப்பா நினைச்சிருக்கேன், நீ மன்னிச்சிரு, அவங்க அந்த மாதிரி கிடையாது, நான் லூஃபியை நம்புறேன், ஒன்னும் கவலைப்படாத. என்ன உடனே சந்தோஷமா கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணி நம்மளால கப்பலுக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம கிங்கு ஊர் மக்கள்னு ஃபிஷ்மேன் ஐலாண்டே நம்ம ஆளுகளை அனுப்பி வைக்கிறதுக்காக அப்படியே கூட்டம் கூட்டமா திரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதுல வேற ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. பாவம் ஷிரவோஷி தான் தேம்பி தேம்பி அழுவா. என்ன லூஃபி எல்லாரும் என்னைய விட்டுட்டு போறீங்களே, இது நியாயமா? இப்பதான் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போலாம்ல, இல்ல இன்னும் ஒரு வாரம், இல்ல வேண்டாம் இன்னும் ஒரு வருஷம் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. ஏமா நீ அழுகிறத நிப்பாட்டு, நீ அழுகிறங்கிற பேர்ல என்னைய குளிக்க வச்சுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி அழுதியோ அதே மாதிரி தான் இப்போ அழுகிறேன், கொஞ்சம் நிறுத்தும்பா. என்ன பண்றது, அவளுக்கு பீலிங், அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுகிறா. இங்க சஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவன் பேரை சொல்லி ஏகப்பட்ட மெர்மைட்ஸ் பை பை சொல்லுவாங்களா. ஐயோ என்னால தாங்க முடியலையே, இன்னும் 2 வருஷம் என்ன 2000 வருஷம் எங்கேயே வாழ்ந்துடலாம் போல இருக்குது, பேசாம எங்கேயே இருந்துட்டுமாங்கிற மாதிரி கேட்பான். உடனே ப்ரூக்கு ஆமாப்பா நானும் எங்கேயே இருந்துடலாம்னு பாக்குறேன்ப்பா. என்னன்னா இவரோட மியூசிக்கே இந்த ஐலாண்ட்ல வாசிச்சுக்கிட்டே இருப்பானாமா. அப்படி மாத்தி மாத்தி ஆட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க. ஜோரோ வந்து கரெக்டுப்பா, பேசாம நீ இங்கே இருந்துரு, அதான் இந்த கப்பலுக்கும் எங்களுக்கும் நல்லதுன்னு போவான். என்னடா சொன்ன காரபூந்தி மண்டையாமா. உடனே வழக்கம் போல 2 பேர்த்துக்கு முட்டிக்கும். இங்க மினிஸ்டர் நேரா கிங் கிட்ட வந்து தலைவரே நம்ம அந்த டொமேட்டோ பாக்ஸ பத்தி அவங்க கிட்ட சொல்லணும், என்ன அது பிக் மாம் கிட்ட போயிருக்குது, அது வெடிச்சது பஞ்சாயத்து கன்ஃபார்ம். சரி ரைட்டு சொல்லலாமான்னு பார்த்தா சாப்பரு உசோப்பு 2 பேரும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பானுங்க. ஏன்னா லூஃபி அந்த பிக் மாம் கிட்ட பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கான்ல, நியூ வேர்ல்டுக்கு போய் தேவையில்லாம 4 எம்பரர்ல ஒரு ஆள் கையால சாகணுமா, சாகறதுக்காகவே எங்களை கூட்டு போறானே, அவ எங்களை மன்னிப்பாளா? வாய்ப்பே இல்ல. பேசாம இனிமேட்டு நமக்கு கிடைக்கிற எல்லா ட்ரெஷரையுமே அவளுக்கே அனுப்பி வச்சிருவோம், அப்பவாச்சும் நம்மள மன்னிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கதறி கதறி அழுவானுங்க. இதுல வேற இந்த பாம் மேட்டரையும் போய் சொன்னா என்ன ஆகும், அதனால வேண்டான்னு சொல்லி டிஸ்கஷன் வேற லெவல்ல போகும். என்னன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் வச்சு 10 வருஷம் ஆகுது அப்படின்னா அது பழைய பாம்பு, சோ வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கிங் சொல்லுவாரா. தலைவரே நீங்க பாசிட்டிவா இருக்கலாம், ஆனா ஓவர் பாசிட்டிவா இருக்காதீங்க, தாங்க முடியலமா. ஒருவேளை அதை பிக் மாம் ஓபன் பண்ணாம வேற யாராச்சும் ஓபன் பண்ணாங்கன்னா அப்பவும் நமக்கு பஞ்சாயத்து வராம தானே இருக்கும், இது நல்ல மேட்டர் தான், சக்சஸ் பானுங்க. ரோபின் பார்த்துட்டு என்னங்க குசு குசும்பா. அதே நேரம் நம்ம நமிக்கு ஒரு லாக் போஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க, அது டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். இதுதான் நியூ வேர்ல்டுல யூஸ் பண்ண வேண்டிய லாக் போஸ்ட். இதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்தது சிங்கிள் நீடில், அதை வச்சுட்டு எல்லாம் போக முடியாது பாரு. உடனே லூஃபி இருந்துட்டு எது லாக் போஸா, எங்க பாப்போன்னு எட்டி பாப்பான், பார்த்தா 3 நீடிலோட டோட்டலாவே வேறையா இருக்குது. இப்போ ஒண்ணுன்னா ஒரு சைடா டைரக்ஷனை காட்டும், 3ன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு காட்டுச்சுன்னா எந்த பக்கம் போறது, அண்ட் இப்போ இவ வச்சிருக்கதும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு இருக்கும். அப்படின்னா இங்க இருந்து இந்த இடத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட அது நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு. அப்ப இது இருந்தாலே போதுமேம்பா, அது பண்ணிருச்சு தான். ஆனா இனிமேட் இருந்து இவங்க லாக ரெக்கார்ட் பண்ண ஆஃப் டே ஆகும். இப்போ சாம்பிளுக்கு எப்படின்னா இவங்க முதல்ல இருந்து ஒரு நீடில் லாக் போஸ்ட் யூஸ் பண்ணி வந்தாங்கல்ல, அது மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணி அடுத்த ஐலாண்டுக்கு சூப்பரா ரூட்டை போட்டு கொடுத்துருச்சு. ஆனா இப்போ இவங்க ரெட் லைனை தாண்டி போக வேண்டிய செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்காது. சி கரண்ட்டும் சரி கிளைமேட்டும் சரி டோட்டலாவே மாறும். ஆல்ரெடி அப்படித்தான் இருந்துச்சு, இப்போ அதுக்கு மேல. இதனால ஐலாண்டோட மேக்னெட்டிக் வேவ்ஸே டோட்டலா மாறும். அதுல நார்மலா இருக்கத மட்டும் தானே இவங்க நம்பி போவாங்க. அது மட்டும் இல்லாம சில டைம் எல்லாம் சில ஐலாண்ட்ல மேக்னெட்டிக் வேவ்ஸே சுத்தமா இருக்காதாமா. இதை கேட்டோன்னே நம்ம எல்லாம் ஆடி போயிருவா, அப்புறம் எப்படி நாங்க ஐலாண்டை ரீச் பண்ணுவோம்னு. அதுக்கு தான் இப்போ 3 நீடில் கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு நீடில் வச்சிருக்க அந்த லாக் போஸை யூஸ் பண்ணா கண்டிப்பா ரூட் மாறிடுவாங்க. அதே 3 நீடில் இருந்துச்சுன்னா இந்த பஞ்சாயத்தே இல்ல. ஒரு நீடில் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க லாக் போஸ் எப்படி மாறுதோ அதே டைரக்ஷன்ல அதுவும் மாறும். மிச்ச 2 நீடில்ஸுமே சைலண்டா வேற வேற திசையை பார்த்து இருக்கும். அது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐலாண்டோட மேக்னெட்டிக் வேவ்ஸ்
முழுசா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும். அதுல எந்த திசையில இவங்க போகணும்னு இவங்க தான் சூஸ் பண்ணணும். அதை வச்சுதான் இவங்க பொழப்பாயிலா உயிரோட இருப்பாயிலான்னே டிசைட் பண்ண முடியும். ஒரு நல்ல நேவிகேட்டரால கண்டிப்பா எந்த வழியா போகணும்னு சொல்லி ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு நீடில் கண்டபடி ஆடுதுன்னா அந்த ஐலாண்டு ரொம்ப வைல்டான ஐலாண்டு, அங்க போனா டேஞ்சர் கன்ஃபார்ம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து கண்டிப்பா அங்க இருக்கும். அங்க நடக்கிற அந்த பிரச்சனை தான் இங்க மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் சொன்ன உடனே உசோப்பும் சாப்பரும் ஃபர்ஸ்ட் பீதி ஆவாங்க. நமி அதுக்கு மேல பீதி ஆவா. ஒரு நேவிகேட்டர் அவளுக்கே இவ்வளவு பீதி இருந்துச்சுன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்கவே இல்லம்மா. உடனே உசோப்பும் சாப்பரும் உடனே அந்த டேஞ்சரான நீடில அடிச்சு உட அந்த பக்கமே நம்ம போக கூடாதுமா. மூலகட்ட முட்டா பயிலா அது இண்டிகேட் பண்ற சைடு மட்டும் போக கூடாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க கூட தான் நேவிகேட்டர் இருக்காளே, அவங்கள பத்திரமா கூப்பிட்டு போவா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உடனே நம்ம லூஃபி அப்படியே பாம்பு மாதிரி சரக்குன்னு நெளிஞ்சு வந்து நமி அதை காமி நான் கொஞ்சம் பாக்குறேன்னு நடுவுல கண்ட மேனிக்கு ஆடிட்டு இருக்கே அந்த நீடில தான் பாப்பான். அப்பவே நமிக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இவன் 7.5 இழுக்க போறான்னு. அவனும் அதைத்தான் சொல்லுவான். நடுவுல இருக்கிறது நல்லா ஆடிட்டு இருக்குது, கண்டிப்பா அங்க ஏதோ பெரிய பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம அங்க போலான்னு. உடனே ஐயோ ஆரம்பிச்சுட்டானே, இவன் ஒரு விஷயத்த கவனிச்சாலே இப்படித்தான் உருப்படாதுன்னு உசோப்பு கழுவி ஊத்துவான். இங்க நம்பி பச்சை பச்சையா திட்டுவா, நான் தான் நேவிகேட்டர், எனக்கு எந்த வழியா போகணும்னு தெரியும், நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நீ பேசாம இரும்பா. ஆனா லூஃபி காண்டாயி நான் தான் கேப்டன், நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் கேட்கணுமா. உசோப்பும் சாப்பரும் கெஞ்சுன்னு எஞ்சுவாங்க, கேப்டன் ப்ளீஸ் காண்டாகாம நம்பி என்ன சொல்றாலோ அதை கேளுங்க, அவதான் நம்ம கப்பலோட நேவிகேட்டர் அப்படின்னு இவனுங்க பண்ற காமெடியை பார்த்துட்டு ரோபின் விழுந்து சிரிப்பா. சஞ்சி அலும்புதான் தாங்க முடியல, நமி பயந்தா கூட அழகாதாயா இருக்காமா. ப்ரூக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த டைம் பிராங்கி கூப்பிட்டு டென் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாரு, இனி நம்ம கிளம்ப வேண்டியதா, லேட் பண்ணணும்னு அவசியமே இல்லாமா, ரைட்டு போலாமான்னு சந்தோஷமா கிளம்புவாங்க. கேமி பாப்பாக்கெல்லாம் வந்து நல்லபடியா போயிட்டு வாங்க. அச்சு என்ன சொல்லுவான், நான் ஃபேக்டரியை ரெடி பண்றதுக்காண்டி ஹெல்ப் பண்ண போறேன், அதனால உங்களுக்கு கைட் பண்ண முடியாது, நீங்க நல்லபடியா போயிருவீங்களா கேட்பானா. லூஃபி அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நாங்க போற வழியில ஏகப்பட்ட ஃபன் பண்ணிக்கிட்டே போவோம், எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லாமானா. ஒன்னு உசோப்பு இடையில போந்து ஆமாண்டா எங்களுக்கு கைட் எல்லாம் எவனு வேண்டாம், இவன் கூட போனா நரகத்துக்கு தானே கூட்டு போவான், போய் தொலைறான்பா. அடுத்து சாப்பரு வழியை காட்டிடுவியா நீ, இல்ல காட்டிடுவியா, எங்களுக்கு தேவை வாரு போரு, அறிவு கட்ட பயல, பிரச்சனை பண்றதுக்கே திரியறவங்கடா நாங்கன்னு புலம்பி தள்ளுவாங்க. ஆனா அது லூஃபிக்கு சுத்தமா புரியல. மறுபடியும் ஒரு நாள் வாங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, மெயினா நம்ம சஞ்சிக்கு. அதே நேரம் ஃபுகபுஷி எல்லாம் லூஃபியோட கையை பிடிச்சி நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. அவனோட தம்பி நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியை ரூல் பண்ணிட்டு இருப்போம், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படி இப்படின்னு சந்தோஷமா சொல்லுவானுங்க. ஆமா இன்னொருத்தங்க இருப்பானே, எங்க போனான்னு அப்படியே சுத்தி முத்தி தேடுவான், வேற யாரும் இல்ல நம்ம ஜிம்பையா தான். கரெக்டா வந்து நின்னுட்டு அப்படியே குறுன்னு லுக்கு விடுவானா. ரெண்டு பேரும் மாத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு பாத்துக்குவானுங்க. அதுக்கப்புறம் என்ன லூஃபி சரி ரைட்டு நம்ம கிளம்பலாம், அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகட்டும்பா. எப்பவுமே எல்லாரும் சந்தோஷமா கிளம்புவாங்க, ஆனா இந்த டைம் எல்லாம் பீதியில கிளம்புவாங்க. ஏன்னா நம்ம லூஃபி நீ அடுத்து என்னென்ன பஞ்சாயத்து பண்ண போறான்னு தெரியல, எதுவா இருந்தா என்ன அடிச்ச நவுத்துவன்னு லூஃபி சும்மா சந்தோஷமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.